கடந்த சில நாட்களாவே பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இப்படி எல்லா இடத்துலயுமே இந்த கருங்காலி, கருங்காலி அப்படின்ற வார்த்தை எல்லா பக்கமும் கேட்டுட்டு தான் இருக்கு. இந்த கருங்காலியில செய்யக்கூடிய ப்ராடக்ட்ட நம்ம வீட்ல வச்சிருந்தாலோ, இல்ல நம்ம கூட வச்சிருந்தாலோ, அது வந்து ஒரு சாதாரண மனுஷன கூட பணக்காரனா மாத்தும். ஒரு சாதாரண மனுஷன மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல் பெர்சனா மாத்தும் அப்படின்ற டாக் எல்லா பக்கமும் பரவி இருக்கு. இதன் காரணமாக இந்த கருங்காலி ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸோட ரேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல நெறைய ஃபேக்கு, நெறைய டூப்ளிகேட் கருங்காலி மாலை வந்திருக்கு. எது ஒரிஜினல், எது டூப்ளிகேட் அப்படின்னு தெரியாம மக்கள் குழம்பி இருக்காங்க. இப்படி சமீப காலமா எல்லா நியூஸும் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த கருங்காலி அப்படின்ற இந்த ஒரு ப்ராடக்ட்ட சுத்தியே தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ உண்மையிலே இந்த கருங்காலி அப்படின்ற இந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து ஒரு சாதாரண மனுஷன வந்து பவர்ஃபுல் மனுஷனா மாத்துறதுக்கு உண்டான சக்தி இருக்கா? சக்சஸ்ஃபுல்லான பெர்சன்ஸ் எல்லாம் இந்த கருங்காலி மாலைய யூஸ் பண்றதுனால தான் அந்த பொசிஷன்ல அவங்க இருக்காங்களா? கருங்காலி அப்படின்ற இந்த பர்ட்டிகுலர் ப்ராடக்ட்டோட ஹிஸ்டரி என்ன? இது எப்படி தயாரிக்கிறாங்க? அப்படின்ற எல்லா டீட்டெயிலையும் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரீசென்ட் டைம்ல பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய ஆக்டர்ஸ் லைக் நம்ம தனுஷ்ல இருந்து, சிவகார்த்திகேயன்ல இருந்து, நம்ம லோகேஷ் கனகராஜ், ஸோ இந்த மாரி நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கருங்காலி மாலைய போட்டிருக்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இது மூலமாவும் நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கருங்காலி மாலை போட்டா வந்து பெரிய சக்சஸ் போலாம் அப்படின்ற மாரியான தாட்ஸ் வந்து சோசியல் மீடியா ஃபுல்லா பரவி இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த பர்ட்டிகுலர் கருங்காலி மாலைய பத்தின நெறைய நியூஸஸ் அது வந்து ஃபேக் நியூஸா இல்ல வந்து ஜென்யூனான நியூஸா அப்படின்றது நமக்கு தெரியாது. பட் இத பத்தின நெறைய டாக் வந்து ரீசென்ட் டைம்ல எல்லா மீடியாஸ்லயும் வந்து போயிட்டு தான் இருக்கு. ஸோ இந்த கருங்காலி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சாதாரண மரம் மாதிரி தான். இந்த பர்ட்டிகுலர் மரத்த வந்து கட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட சென்டர்ல ரொம்ப கருப்பா இருக்கும் அப்படின்றதுனால இந்த மரத்துக்கு கருங்காலி அப்படின்ற பேர் வந்திருக்கலாம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ இது வந்து குறிப்பா பார்த்தீங்கன்னா, இலங்கை மற்றும் இந்தியாவோட தென்பகுதிகள்ல நெறைய வளரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த பர்ட்டிகுலர் மரத்த வெட்டி அது மூலமா செய்யக்கூடிய ப்ராடக்ட்ஸான இந்த மாலையா இருக்கட்டும், இல்ல மோதிரமா இருக்கட்டும், சிலைகளா இருக்கட்டும், இதை எல்லாத்தையும் நம்ம வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப பெரிய சக்சஸ் ஆகலாம், ரொம்ப பெரிய பணக்காரன் ஆகலாம் அப்படின்ற மாதிரியான டாக் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்திலும் பரவி இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது நமக்கு தெரியல. பட் நெறைய பேர் இத வந்து பார்த்தீங்கன்னா, நம்பி இப்ப ரீசென்ட் டைம்ல வாங்கிட்டு இருக்காங்க. இதனால இதோட டிமாண்ட் அதிகமானதுனால இதோட ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப உச்சத்துக்கு போய்க்கிட்டு இருக்கு. இன்னும் சொல்லப்போனா இந்த கருங்காலி மாலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப சில்வர் ஆட் பண்ணா ஒரு ரேட்டு, கோல்டு ஆட் பண்ணா ஒரு ரேட்டு, ஸோ நமக்கு தேவையான ப்ராடக்ட் செஞ்சு கொடுத்தா ஒரு ரேட் அப்படின்ற மாதிரி இதோட இன்னைக்கு மார்க்கெட்ல மிகப்பெரிய வேல்யூஸ் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த கருங்காலி மாலை வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்ட் டைமாக தான் வந்து ஃபேமஸ் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது ரொம்ப காலமாகவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இந்த கோயில்களில் சிலைகளில் செய்யறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மரமாக இருக்கட்டும், வயலின், கிட்டாரு இது மாதிரியான மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் செய்யக்கூடியதா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா மிக பெரிய பெரிய வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்னிச்சர் செய்கிறது, டேபிள் செய்கிறது அப்படின்ற நிறைய விஷயத்துக்கு இந்த கருங்காலி மரத்தை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா, இந்த கருங்காலி மரத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷைனிங்காக வந்து நம்மளால் வந்து இழைக்க முடியும். அந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னால இந்த மரத்தை நிறைய ப்ராடக்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய காலமாக யூஸ் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. இப்போ திடீர்னு ஏன் வந்து இப்போ இந்த கருங்காலி மாலை வந்து இவ்வளோ ஃபேமஸ் ஆயிருக்கு அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த லைஃப்ல சக்ஸஸ் ஆனவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும், இது நிறைய வந்து சோசியல் மீடியால ஸ்ப்ரெட் ஆனதுக்கு அப்புறமும், இப்போ இதோட யூசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமா இந்தியாவிலேயே ஒரு 90ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த மரத்தை ஃப்ரீயா வந்து கட் பண்ணி அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இதோட வேல்யூ அதிகமாகிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் 90s அதாவது 90ஸ்க்கு அப்புறம் இந்த மரத்தை வெட்டணும் அப்படின்னா, இதுக்கு வந்து கண்டிப்பா லைசன்ஸ் தேவை அப்படின்ற மாதிரி ஒரு ரூல்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க. ஸோ ஆப்வியஸா வந்து ப்ராடக்ட் மேல ஒரு கண்ட்ரோல் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா, அதோட அதோட வேல்யூவும் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ அப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த கருங்காலியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலயும் ரொம்பவே ஸ்ப்ரெட் ஆகி நெறைய பேர் இத வாங்குறதுக்கு ஆர்வம் காட்டிட்டு இருக்காங்க. ஸோ இத வாங்குறதுக்கு இவங்க சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி குடுக்கும். இந்த கருங்காலி மரம் நம்மகிட்ட இருந்தா வந்து நமக்கு ஒரு பவர் கிடைக்கும். ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். அது இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கருங்காலி மாலையில இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இன்கேஸ் ஒருத்தர் வந்து இந்த கருங்காலியில செய்யப்பட்ட ப்ராடக்ட் வச்சிருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு நெறைய வெல்த் கிடைக்கும். அப்படின்ற மாதிரியான டாக் எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆனதுனால, இத நம்பி நெறைய மக்கள் வந்து இப்ப இந்த ப்ராடக்ட்ட வாங்கிட்டு இருக்காங்க.
ஸோ இத பத்தி நம்ம தேடி படிச்சு பார்க்கும்போது, நமக்கு கிடைச்ச இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இங்க மட்டும் இல்ல. கிட்டத்தட்ட 5000 வருஷத்துக்கு முன்னாடி எகிப்துல கூட வந்து பார்த்தீங்கன்னா, கருங்காலி மரத்தால செய்யப்பட்ட ப்ராடக்ட்ஸ வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. லைக் எகிப்துல வந்து இந்த கோயில்ல இருக்கக்கூடிய சிலைகளா இருக்கட்டும், இல்ல அங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன பொருட்களா இருக்கட்டும், இப்படி நெறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கருங்காலிய யூஸ் பண்ணி செஞ்சிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு ஒரு கேள்வி வருது. ஸோ இன்கேஸ் கருங்காலி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இங்க இருக்கக்கூடியவங்களோட நம்பிக்கையின்படி, அது இருந்தா நமக்கு வந்து வெல்த் கிடைக்கும். நமக்கு வந்து பணம் கொட்டுன்னு கொட்டும். நம்ம வந்து பெரிய சக்சஸ் ஆகலாம் அப்படின்னா, எகிப்தோட சிவிலைசேஷன் அப்படின்றது வந்து ரொம்ப பழமையான சிவிலைசேஷன். அது மட்டும் இல்லாம ரொம்ப நாகரிகம் அடைந்த ஒரு சிவிலைசேஷன் அப்படின்றத நம்ம ஹிஸ்டரியிலலாம் படிச்சிருக்கோம். இன்கேஸ் இந்த கருங்காலி உண்மையிலேயே பவர்ஃபுல் அப்படின்னா, எகிப்தோடைய அந்த பர்ட்டிகுலர் சிவிலைசேஷன் ஏன் அழிஞ்சு போச்சு? அப்படின்ற கொஸ்டினும் நமக்கு வரும். ஸோ இப்போ வந்து ஏன் இந்த கருங்காலி மாலை வந்து இவ்வளோ ஃபேமஸ் ஆகுது அப்படின்றதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு குறிப்பிட்ட காலகட்டத்திலயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ப்ராடக்ட் ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கும். ஒரு காலகட்டத்தில வந்து இந்த ருத்ராட்சம் அப்படின்றது ரொம்ப ஃபேமஸா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த படிக மாலை அப்படின்றது ரொம்ப ஃபேமஸா இருந்தது. அதுக்கப்புறம் வீட்ல சில பர்ட்டிகுலர் எந்திரம் சின்ன சின்ன பொருட்கள்லாம் வச்சா வீட்டுக்கு ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரியான சில செய்திகள் பரவி, அது வந்து நெறைய பேர் வாங்கி வச்சு யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அது மாரி இந்த காலகட்டத்தில இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கருங்காலி ப்ராடக்ட்ட யூஸ் பண்ணா நமக்கு ரொம்ப நல்லது. நம்ம ரொம்ப சக்சஸ் ஆகலாம் அப்படின்ற மாதிரியான நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுறதுனால, இந்த பர்ட்டிகுலர் ப்ராடக்ட்ட வாங்குறதுக்கு நெறைய பேர் ஆர்வம் காட்டிட்டு இருக்காங்க. நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இத ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில வாங்கிட்டு இருக்காங்க. அவங்கள நம்ம வந்து அவங்க நம்பிக்கைய நம்ம வந்து எதுவும் சொல்ல முடியாது. பட் இதுக்காக இவங்க சொல்லக்கூடிய காரணங்கள், இந்த கருங்காலி மாலைலாம் இருந்தா, இந்த கருங்காலியால செய்யப்பட்ட இந்த ப்ராடக்ட்லாம் நம்மகிட்ட இருந்தா, என்னலாம் நடக்கும் அப்படின்னு அவங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது தான் கொஞ்சம் நம்ப முடியாத விஷயங்களா இருக்கு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த கருங்காலி நம்மகிட்ட இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் பவர் கிடைக்கும் அப்படின்னு சொல்றது. அது மட்டும் இல்லாம இப்ப இந்த மாரி ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்ல இன்ட்ரோடியூஸ் ஆகுது அப்படின்னாவே, அதுக்கு அவங்க மிக முக்கியமா சொல்லக்கூடிய ஒரு காரணம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணா நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றது. ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு சொல்றது. எந்த ஒரு பொருளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, மனிதர்களுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷனை ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய சக்தி இருக்கு அப்படின்றது வந்து இதுவரைக்கும் எங்கேயுமே வந்து ப்ரூவ் பண்ணப்படல. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். அப்புறம் இன்னும் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சன்ல இருந்து வரக்கூடிய கெட்ட ரேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட் வந்து ஃபில்டர் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி காலங்காலமா மார்க்கெட்ல ஒரு ப்ராடக்ட் இன்ட்ரோடியூஸ் ஆச்சுன்னா, பேசிக்கா என்னெல்லாம் வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியா சொல்லுவாங்களோ, அது எல்லாமே இந்த கருங்காலி ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ்க்கும் சொல்லப்பட்டுட்டு தான் இருக்கு. ஐயோ ஐயோ! உண்மையிலே ஒரு விஷயத்த இந்த இடத்துல நம்ம யோசிச்சு பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப தனுஷா இருக்கட்டும், சிவகார்த்திகேயனா இருக்கட்டும், இன்னும் சக்சஸ்ஃபுல்லான பெர்சன்ஸ்லாம் யாரெல்லாம் இந்த ப்ராடக்ட்ட யூஸ் பண்றாங்களோ, அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஆரம்ப காலகட்டங்கள்ல இந்த மாதிரியான ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணாங்களா அப்படின்றது நமக்கு தெரியாது. யூஸ் பண்ணியிருக்கிறதுக்கும் வாய்ப்பில்ல. ஏன்னா இந்த கருங்காலி அப்படின்ற இந்த ப்ராடக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப தான் வந்து ட்ரெண்ட்ல இருக்கு. ஸோ ஒன்ஸ் அவங்க எல்லாமே சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரியான ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்றாங்க. ஸோ அதனால இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பணக்காரங்களாயிடலாம். இந்த ப்ராடக்ட்ட யூஸ் பண்ணா பணம் கொட்டுன்னு கொட்டும். இந்த ப்ராடக்ட்ட யூஸ் பண்ணா நம்ம வந்து பெரிய சக்சஸ்ஃபுல் பர்சனா மாறிடலாம், பவர்ஃபுல் பர்சனா மாறிடலாம் அப்படின்னு நம்பி யாரும் ஏமாந்துடக்கூடாது. இப்படியும் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த கருங்காலி பத்தின டாக் வந்து சோசியல் மீடியாஸ், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ்ல போயிட்டு தான் இருக்கும். இதோட ஹைப் கொஞ்சம் கொஞ்சமா அடங்குற வரைக்கும் இத பத்தின டாக் எல்லா இடத்துலயும் இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ நீங்க கவனமா இருந்து உங்களுக்கு தேவைன்னா வாங்கி யூஸ் பண்ணுங்க. உங்களோட பணத்தை ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கு முன்னாடி அதை பத்தின உண்மையையும் அதை பத்தின டீட்டெயிலையும் ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வாங்குங்க அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. நீங்க இன்னும் மேரமாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். நன்றி. எத்தனை காலந்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே? உங்களை திருத்த எத்தனை பெரியார் வந்தாலும் முடியாதா இந்த நாட்டிலே, உந்த நாட்டிலே?